தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் 96% விநியோகிக்கப்பட்டாலும் நிரப்பிய 36% படிவங்கள் மட்டுமே தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தங்களது எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது எப்படி என்பதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளில் படிவங்களை பெற்று நிரப்பிக் கொடுத்தவர்கள் தங்களது படிவம் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று சேர்ந்து விட்டதா என்பதை எப்படி அறிவது என குழப்பம் நீடிக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கேட்டபோது வாக்காளர்கள் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கொடுத்த படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்பதை ஆன்லைனில் அறிய முடியும் என்று கூறினர். அதன்படி voters.eci.govt.in என்ற தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திற்கு சென்று செல்போன் எண் அல்லது வாக்காளர் அட்டை எண்ணை பதிவு செய்தால் செல்போனுக்கு ஓடிபி எண் வரும். ஓடிபியை கொடுத்து லாகின் செய்தவுடன் வரும் பக்கத்தில் ஃபுல் எனுமரேஷன் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து மாநிலம் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை சமர்ப்பித்தால் படிவத்தின் நிலை குறித்து தெரிந்துவிடும். பூத் அலுவலர் தங்களது படிவத்தை பதிவேற்றம் செய்திருந்தால் ஆல்ரெடி சப்மிட்டட் என திரையில் தெரியும். அப்படி படிவம் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றால் ஆதாரை சமர்ப்பிக்க கோரப்படும். அப்படி பூத் நிலை அலுவலர் எஸ்ஐஆர் படிவத்தை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.